மதுரை பாரபத்தி தாவேக்க மாநாட்டில் தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். தகிக்கும் வெயிலால் மயக்கமடைந்த தொண்டர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இஸ்லாமிடம் கேட்டு வரலாம். இஸ்லாம், சரியாக எத்தனை மணிக்கு இந்த மாநாடு தொடங்கப்பட இருக்கு? இப்போ வெயில் சற்று இறங்க தொடங்கிடுச்சா? தொண்டர்களோட நிலை என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு இந்த மதுரை மாவட்ட பாரபத்தி பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கு. இந்த மாநாடு இன்று மாலை தான் இருப்பதாக தெரிவித்திருந்தாலும் கூட நேற்று இரவு முதலே இந்த திடலுக்கு இங்கே வரக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. நேற்று இரவே பலர் இங்கு இந்த மாநாட்டு திடலுக்குள் இரவு இங்கே அவர்கள் தூங்கினர். அதே போல இன்று விடிய காலை முதலே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி முதலே வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் பலர் இங்கு வர தொடங்கினர். தொண்டர்களுடைய வருகை தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் இன்று காலை முதலே இந்த பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிக அளவில் காணப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் அதிகமாக வெயில் அடித்தது. அதன் காரணமாக இங்கு மாநாட்டிற்கு வந்த ஏராளமான தொண்டர்கள் மயங்கி விழக்கூடிய நிலை ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மயங்கி விழுந்து அவர்களுக்கான முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. சிலர் மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ்கள் மூலம் அரசு மருத்துவமனைக்கும் தனியார் மருத்துவமனைக்கும் இங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டனர். முறையான ஒரு ஏற்பாடுகள் செய்யவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. கடந்த விக்கிரவாண்டி நடைபெற்ற இந்த தாவேக்காவுடைய அந்த முதல் மாநில மாநாட்டில் தொண்டர்களுக்கு குடிநீர் சரியாக விநியோகிக்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்த நிலையில் இந்த மாநாட்டில் தொண்டர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதிகளுக்கே குடிநீர் விநியோகம் செய்யும் வகையில் குழாய்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் மூலம் தொடர்ச்சியாக குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது முறையாக விநியோகிக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டு இருந்தது. அதன் காரணமாகவே ஏராளமான தொண்டர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு மாநாட்டு திடலுக்குள் எந்த ஒரு உணவோ குடிநீரோ விநியோகிக்கப்படவில்லை. இதன் காரணமாக மிகுந்த அவர்களுக்கு தண்ணீர் தேவை ஏற்பட்டு அவர்கள் மயங்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதன் பின்பு ஒரு சில தொண்டர்கள் அந்த நிர்வாகிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து ஒரு சில இடங்களில் மட்டும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. இது தவிர ஒரு முறையான ஏற்பாடுகள் மாநாட்டு திடலுக்குள் செய்யவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. அந்த பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு விஜய் ரேம்ப் வாக் நடக்கக்கூடிய பகுதிகளில் யாரும் செல்லாத வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. ஆனால் அங்கு சென்றாதான் விஜய் காண முடியும் என்பதற்காக ஏராளமான தொண்டர்கள் அந்த பகுதியில் அதிகமாக குவிய தொடங்கினர். அங்கு இருக்கக்கூடிய பேரிகார்டுகளை தாண்டி மேடைக்கு அருகேயும் அதே போல விஜய் நடக்கக்கூடிய அந்த ரேம்ப் வாக் செய்யக்கூடிய பகுதிகளிலும் அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிந்தது. இது போல ஏராளமான நிர்வாக குளறுபடிகளும் உரிய ஏற்பாடுகள் செய்யாததான் அதற்கான காரணம் என்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதே போல இந்த பகுதியில் எங்குமே நிழல் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. அதன் காரணமாக இங்கு வரக்கூடிய தொண்டர்கள் இங்கே மாநாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த ஃப்ளெக்ஸ் பேனர்களை எடுத்து தங்களுக்கு நிழலுக்காக பயன்படுத்தி கொண்டனர். அதே போல மாநாட்டு திடலில் தரை விரிப்பு வைக்கப்பட்டிருந்தது. அதை கிழித்து தங்களுடைய நிழலுக்காக பயன்படுத்தி கொண்டனர். மிகுந்த ஒரு காலை முதலே ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய நிலையில் தான் அந்த நிலை இருந்தது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஏராளமானோர் ஆம்புலன்ஸ்கள் மூலம் அந்த மயக்கமடைந்த நிலையில் அவர்கள் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ச்சியாக இந்த தொண்டர்களுடைய வருகையும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிலர் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் அவர்கள் மீண்டும் இந்த மாநாட்டில் திடலிலிருந்து புறப்படக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. முக்கியமானது விஜய் குழந்தைகளை இந்த மாநாட்டிற்கு அழைத்து வர வேண்டாம் என ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதை மீறி பலர் இந்த பகுதிக்கு மாநாட்டு திடலுக்கு குழந்தைகளை அழைத்து வந்திருந்தார்கள். அந்த குழந்தைகளும் மிகுந்த வெயிலின் தாக்கத்தால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினார்கள். அந்த காட்சிகளையும் காண முடிந்தது. இப்போ இப்படி பல பிரச்சனைகள் உரிய ஏற்பாடு செய்யாததால் ஏற்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. குறிப்பாக அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் வசதி முறையாக செய்யாததால் தான் ஏராளமானோர் மயக்கமடையக்கூடிய நிலையை உருவானதாக கூறப்படுது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் இந்த மாநாட்டு திடலுக்கு மாநாட்டு மேடைக்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் விரைவாக வருவார் என கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் ஏற்கனவே குறித்த நேரப்படி 4 மணிக்கு மேல் தான் வருவார் என தற்பொழுது தகவல் வெளியாகிருக்கு. தற்பொழுது மேடையில் தாவேக்காவுடைய மாநில நிர்வாகிகள் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் வந்த பின்பு மாநாடு தொடங்கி அதிகபட்சமாக ஒரு 7 மணிக்குள் முடிவடையும் என கூறப்படுகிறது. சரியாக ஒரு 4 மணி வாக்கில் மாநாடு தொடங்கப்பட இருக்கு. இப்போ விஜய் பேசும் நேரம் வர வர
தொண்டர்களின் வருகையும் அங்கு தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டு வரதையும் பார்க்க முடியுது. இப்போ திடலுக்கு வர வழியில போக்குவரத்து எவ்வாறாக காணப்படுது? தொண்டர்கள் எளிதாக அந்த மாநாட்டுக்கு வர வகையில் ஏற்பாடுகள் இருக்கா? இந்த மாநாட்டு திடலுக்கு அருகிலேயே பார்க்கிங் செய்யக்கூடிய வசதிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு காலையில் வந்த வாகனங்கள்லாம் அந்த பகுதியில் வந்து பார்க்கிங் வந்து செய்யப்பட்டுச்சு. மதியத்திற்கு மேல் அந்த வாகனங்களுக்கு கடுமையான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போடப்பட்டுச்சு. காரணம் வந்து அவர்களுடைய வாகனம் இந்த பகுதிகளுக்கு வந்தால் அவர்கள் நெரிசல் வந்து ஏற்படும். மாநாடு முடிந்து செல்லும் பொழுது போக்குவரத்து நெரிசல் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த மாநாடு நடைபெறக்கூடிய பகுதி வந்து மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலை அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. இது தூத்துக்குடி செல்லக்கூடிய சாலை. அதனால் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய நிலை வந்து இருக்கும் என்பதற்காக இங்கே 1 கிலோமீட்டருக்கு அருகே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிக்கு முன்பாகவே மதியத்திற்கு மேல் வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்தப்பட்டு 1 கிலோமீட்டர் தூரம் வந்து அந்த தொண்டர்கள் நடந்து வருகிறார்கள். அவர்கள் தற்பொழுது மாநாட்டு திடல்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த தொண்டர்களும் பலர் வந்து திடலுக்குள்ள வந்து இருக்கிறார்கள். விஜய் வந்து காண வேண்டும், அவர் வந்து அந்த ரேம்ப் வாக் நடக்கும் பொழுது அதை வந்து அருகிலிருந்து காண வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த தொடர்ந்து காவல்துறையினும் உரிய ஏற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். வேறு எந்த வாகனங்களும் இந்த மாநாட்டு நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து வந்துவிடாதபடி எங்கு வந்து பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கோ அந்தந்த பகுதிகளுக்கு தான் தங்களுடைய வாகனங்களை நிறுத்த வேண்டும் என தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டுச்சு. அதையும் மீறி வரக்கூடிய வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த சுங்கச்சாவடிக்கு முன்பாகவே நிறுத்தப்பட்டு அங்கிருந்து தொண்டர்கள் வந்து நடந்து இந்த மாநாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ள சூழலில் தொண்டர்கள் அதற்காக ஆயத்தமாகி வருகின்றனர். விஜயின் பெற்றோர்களும் அங்கு வந்திருக்கிற காட்சிகளையும் கவனிக்க முடிகிறது. 2 நாட்களுக்கு முன்பாகவே அவர்கள் மதுரைக்கு சென்ற நிலையில் தற்போது மாநாட்டு திடலுக்கு வந்திருக்கிறார்கள். இப்போ இஸ்லாம் காலையில் தண்ணீர் கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கு தொண்டர்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. இப்போ மதிய வேளையில் எல்லாருக்கும் உணவு பரிமாறப்பட்டதா? அந்த நிலை என்ன? உணவு என்பது ஏற்பாடு வந்து செய்யப்படவில்லை. மாநாட்டுக்கு வருபவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்படவில்லை. தண்ணீர் வந்து இங்கே ஒரு குழாய்கள் மூலம் விநியோகிப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த ஏற்பாடு வந்து தோல்வியில் தான் முடிந்தவர்களுக்கு முறையாக அவர்கள் அந்த எங்குமே வந்து தண்ணீர் வந்து அவர்களால் வந்து விநியோகம் செய்ய முடியவில்லை. அதனால் வந்து பல மயக்கமடைந்த நிலையில் தாவேகா நிர்வாகிகளிடம் அவர்களுடைய தொண்டர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதன் காரணமாக அந்தந்த பகுதிகளுக்கு குடிநீர் பாட்டில்கள் வந்து விநியோகம் செய்யப்பட்டுச்சு. அதே போல் ஒரு சில இடங்களில் வந்து எனர்ஜி ட்ரிங்க் வந்து அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டுச்சு. இது போன்ற தண்ணீர் பாட்டில்களும் எனர்ஜி ட்ரிங்க்கள் மட்டும்தான் விநியோகிக்கப்பட்டதே தவிர உணவு வந்து வழங்கப்படவில்லை. உணவுக்கான ஏற்பாடுகளும் வந்து செய்யப்படவில்லை. மாநாட்டு நடைபெறும் அந்த முகப்புக்கு வெளியே ஏராளமான கடைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து பழச்சாறு கடைகள், பழங்கள், குடிநீர் கடைகள் உள்ளிட்ட உணவகங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அங்கு வந்து பணம் கொடுத்து தான் வந்து உணவுகளை வந்து வாங்கிய நிலை வந்து இருந்துச்சு. எங்கும் வந்து உணவு வந்து ஏற்பாடு வந்து செய்யப்படவில்லை. தற்பொழுது அவர்களுக்கான தண்ணீர் வந்து ஆங்காங்கே வந்து விநியோகம் செய்யப்பட்ட குடிநீர் பாட்டில் மூலியமாக விநியோகம் வந்து செய்யப்பட்டு இருக்கு. இஸ்லாம் அதே போல இரும்பு தடுப்புகள் எல்லாம் உடைத்து தொண்டர்கள் மேடை அருகே வர்றாங்க அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகுது. அவர்களை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுதாங்க? கிட்டத்தட்ட இந்த காலை முதலே இந்த சம்பவம் வந்து நடந்துட்டு இருக்கு. விஜய் அந்த கிட்ட ஒரு 300 மீட்டர் தூரம் வரை ரேம்ப் வாக் நடந்து வந்து தொண்டர்களை வந்து சந்திக்க இருக்கிறார். எப்படி விக்கிரவாண்டி முதல் மாநில மாட்டிலும் வந்து நடந்து வந்து தொண்டர்களை வந்து சந்தித்தாரோ அதே போல இந்த மாநாட்டிலும் வந்து மேடைக்கு வந்தவுடன் அவர் ரேம்ப் வாக் நடந்து வந்து தொண்டர்களை வந்து அருகே வந்து சந்திக்க இருக்கிறார். அப்படியே வரும் பொழுது விஜய் வந்து நேரடியாக அருகில் வந்து காண முடியும் என்பதற்காகவே தான் ஏராளமான தொண்டர்கள் வந்து அதிகாலை முதலே வந்து இங்கே குவிய தொடங்கி இருந்தாங்க. அவர்கள் நாற்காலிகள் போடப்பட்ட இருந்த இடத்திலிருந்து அந்த நாற்காலிகளை ரேம்ப் வாக் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகே வந்து எடுத்து சென்று அங்கு நின்று விஜயை காண வேண்டும் என்பதற்காக குவிந்து வந்தார்கள். அதை மீறி வந்து அவர்கள் வந்து அந்த தடுப்பை வந்து தாண்டி அங்கே சென்று விடக்கூடாது என்பதற்காக இன்று காலை முதல் அங்கே வந்து கிரீஸில் அந்த தடுப்புகளில் வந்து அடிக்கப்பட்டுச்சு. இருந்த போதும் அதையும் மீறி பலர் அந்த தடுப்புகளை தாண்டி மேடைக்கு அருகேயும் அதே போல் அந்த ரேம்ப் வாக் விஜய் நடக்கக்கூடிய பகுதிக்கு அருகேயும் வந்து சென்று விட்டார்கள். அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு இந்த தனியார் பாதுகாவலர்கள் பவுன்சர்கள் வந்து அவர்கள் வந்து பெரும் முயற்சியில் வந்து எடுத்தாங்க. அதையும் மீறி பல தாவேகாவுடைய தொண்டர்கள் மேடைக்கு அருகேயும் அதே போல் ரேம்ப்
கேம்பாக நடக்கக்கூடிய பகுதிக்கு அருகே வந்து தொடர்ச்சியாக வந்து சென்று கொண்டிருக்காங்க. அவர்களை தடுப்பதற்கான முயற்சியில் வந்து இந்த பவுன்சர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த செய்திகளுக்கு மீண்டும் இணைவோம். தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.